என்ன மாறி இருக்கு அப்படின்றப்போ, இது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே விசாரிச்ச வழக்கு. திரும்ப அதே ஆணையம் ஒரு முடிவை மாத்தினா அதுக்கு ஏதாவது ஒன்று மாறி இருக்கணும். எதுவுமே மாறல. நீங்க நம்புவது அரசியல் சூழலையா? ஐயா, இது அரசியல் வழக்கு, அப்படித்தானே? அரசியல் வழக்குல சட்டத்துப்படியா அது வரைக்கும் நடந்துச்சு. சட்டத்தின்படியா இதுவரைக்கும் தீர்ப்பெல்லாம் வழங்கப்பட்டுச்சு. எத்தனையோ நீதிமன்றங்களில் எத்தனையோ கேள்விகளை, அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதிகள் கேட்டபோது நாமளே வியந்து விட்டோம். அதிமுகவை பற்றி இவ்வளவு புரிதலா? இத்தனை நீதிபதிகளுக்கு இவ்வளவு புரிதல் வந்து விட்டதான்னு. ஆனா தீர்ப்பு எப்படி வந்துச்சு? அதாவது நாம அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போக வேண்டியதில்லை. இது சட்டத்துக்கும் அப்பாற்பட்டு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம் பெரிதாக ஊடகத்தில் விவாதிக்க முடியாது. ஆனால் இது அரசியல் வழக்கு. அரசியல் இருக்கத்தான் செய்யும். பழனிசாமிக்கு சின்னம் போனதும், பழனிசாமி பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டதும் அரசியல்தான். அதே அரசியல்தான். அதை வாய் குளிர மனம் குளிர ஏற்றுக்கொண்டீங்கல்ல. இப்ப ஒரு ஆபத்தினால ஏற்றுக்கணுங்க. சந்தோஷம் வந்தா மட்டும் ஏத்துக்கிறது, சங்கடம் வந்தா நிராகரிக்கிறதா? நோ நோ நோ. அதையும் ஏற்றுக்கொண்டு அவங்க சொல்லலையே, நீங்க சங்கடம்ன்றீங்க. ஏன் போய் தேர்தல் ஆணையத்துல முறையிடுறீங்க? ஏன் தேர்தல் ஆணையத்துல போய் தேர்தல் ஆணையமே இதை விசாரிக்க கூடாதுன்னு கத்துறீங்க, கதறீங்க? தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய அனைத்து விவகாரங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டால் தலையிடத்தான் செய்யும். சரி, எந்த நீதிமன்றம் பழனிசாமி பொதுக்குழுவை செயற்குழுவை ஏத்துக்கோங்கன்னு சொல்லிச்சோ, அதே நீதிமன்றம் தானே இப்ப ஓபிஎஸ்ஸையும் கேளுங்க, ஏசிபியும் கேளுங்க, புகழேந்தியும் கேளுங்க, சூரியமூர்த்தியையும் கேளுங்க, வழக்கு தொடுத்த வழக்குல இருக்கிற அனைவரையும் கேளுங்க, இபிஎஸ் உட்பட அனைவரையும் கேட்டு முடிவெடுங்க, விசாரித்து அலசி ஆராய்ங்கன்னு சொன்னது யாரு? நீதிமன்றம் தானே. உங்கள்கிட்ட தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்லுங்க. நீங்க விசாரிக்கவே கூடாதுன்னா நாங்க என்னைக்காவது அப்படி சொல்லி இருக்கிறோமா? எல்லா தீர்ப்பையும் மனமும் ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கு வெற்றி வந்தாலும் சரி என்றும். அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் என்பதுதான் ஐயா ஓபிஎஸ் சொன்னாரு. தோல்வி வந்தாலும் அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் தான் ஐயா சொல்றாரு. அண்ணன் புகழேந்தி சொல்றாரு. அவர் மன வருத்தத்தை நிறைய சொல்றாரு. இந்தந்த நேரத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ்களா வைக்கிறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் தவறிட்டாருன்னு நானும் கூட இருந்திருக்கிறேன். அண்ணன் புகழேந்தி எத்தனையோ முறையில எப்படியோ ஆதங்கப்பட்டிருக்கிறாரு. நேரிலேயே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதற்கான விடையை சொல்றேன். இது அரசியல் வழக்கு. நமக்கு சட்டம், நியாயம், நீதியை தாண்டி ஒரு அரசியல் இருந்தது, இன்றும் இருக்கிறது. அத பொது வெளியில விவாதிப்பதற்கு அல்ல. அது எந்த அரசியல் உங்களுக்கு சாதகமா இருக்கோ? இருக்காதா? ஏன் பழனிசாமிக்கே அந்த சாதகம் இருந்துட்டே இருக்குமா? எதற்காக பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டது? பழனிசாமி பராக்கிரமசாமி, ஆற்றல் அரசர், ஆளுமை மிக்கவர்னா அப்படி இல்ல. அதாவது ஒரே ஒரு பதில் வாங்கிடலாம் திரு கலை. அந்த காத்து இன்னைக்கு ஓபிஎஸ் பக்கம் வீசுது. எவ்வாறு நீங்கள் சின்னத்தை பெற்றீர்களோ அதே வழியில நாங்கள் சின்னத்தை பெறுவோம்ன்றார் கலை. சரி, குறுக்கிட மாட்டோம் திரு கலை. ஏங்க இது சின்னத்தை பெற்றதுல இந்த அரசியலும் இல்லைங்க. சின்னத்தை நீதிமன்றம் தீர்மானிச்சிச்சு. நீதிமன்றம் அந்த தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேர்ல நீதிமன்றத்தையும் தீர்மானிக்கும். அது வரைக்கும் தீர்மானிக்கட்டும். நீங்க கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா அது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருங்க. அது ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க கண்டிப்பா நீங்க கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருங்க. அது தீர்மானிக்கிற வரைக்கும் நான் தீர்மானிக்கிட்டு பாப்போம். கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அண்ணன் கலை வந்தாலும் நாங்க சேர்த்துக்கிடுவோம். கவலைப்படாதீங்க. நீங்க வெளியில இருக்க வேண்டியதில்லை. நாங்க தலைமை எனக்கு எந்த கவலையும் இதுல இல்லைங்க. ஏங்க எனக்கு எந்த கவலையும் இல்லைங்க. எனக்கு எதுக்குங்க கவலை? இதுல நான் உறுதியா இருக்கேங்க. இதுல எந்த மாற்றமும் வர முடியாது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு பின்னாடி இன்னைக்கு என்ன மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது? அதுல சொல்லுங்க. எம்பிஸ் எல்லாம் இங்கிட்டு போயிட்டாங்களா? எம்எல்ஏஸ் எல்லாம் இங்கிட்டு போயிட்டாங்களா? கட்சியில் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இங்கிட்டு வந்தாங்களா? என்ன ஆச்சு? என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது? ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படாம, ஒரு மாற்றமும் ஏற்படாம முடிவுல மட்டும் தீர்ப்புல மட்டும் மாற்றம் வரும் என்று சொல்லுங்க. எந்த மாற்றம் ஏற்படல? என்ன மாற்றம் சொன்னேன் சொல்லுங்க கண்ணன். அதான் கேக்குறேன். என்ன மாறி இருக்கு? மறுபடியும் கலை புரிந்தும் புரியாம கண்ணை மூடிக்கிட்டு பேசவே கூடாது. இதுல ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருங்க.
இருங்க. ஹலோ கண்ணு கண் ஹலோ, personal- கண்ணை personal மூடிட்டு ஆலாம் பேசாதீங்க. எதுவும் இல்ல இல்ல அவ பர்சனலா சொல்ல புரிந்தும் புரியாமலும் அப்படிறாரு. இல்ல அதெல்லாம் பர்சனலா தேவையில்லை. இல்ல அந்த சார். மாதிரி பேச்செல்லாம் தேவையில்லை. நீங்க என்ன? புரிந்தும் புரியாம பேசினா நான் நான் பொறுப்பு இல்ல. வேற மாதிரி அதாவது பேச வேண்டியிருக்கும். இல்ல இல்ல நான் பர்சனலா இல்ல என்ன பேசணும் விஷயம் அந்த புரிஞ்சு கருத்து புரியாத மாதிரி சொல்லுங்க. சொல்றீங்க அப்படின்றாரு. பேசி கருத்து பார்ப்போமா? கேங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேச விடாதீங்க. இப்படி எல்லாம் பேச அதாவது, விடாதீங்க. சரி சரி தனிநபர் சரி ஓகே விஷயத்துக்கு வந்துருங்க. விமர்சனத்தை நீங்க ஓகே திருக்கலை. இஷ்டத்துக்கு பேசுவீங்க. விஷயத்துக்கு அவர் வந்துருங்க. பேசுவாரு, நாங்க நாகரிகமா பேசக்கூடாதா? இருக்கும் வாதம். அதாவது அதாவது நான் யார் நாங்க- தனிநபர் விமர்சனம் நான் என்ன வச்சேன்? இல்ல 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 அதாவது- இல்ல தனிநபர் விமர்சனம் யாரும் வைக்கல வேண்டாம். அதுவும் வேண்டாம். அதாவது கண்ணை முடிச்சு. அதாவது கார்கே, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ங்கிறது பொதுச் செயலாளருக்கு இணையான பதவி. அதை அதிமுக பொதுக்குழுவில் எந்த விதியும் எந்த சட்டமும் எந்த சரத்தும் நீக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது 2026 டிசம்பர் 5 வரைக்கும் அந்த பதவியினுடைய ஆயுள் காலம் இருக்கும்போது எந்த பொதுக்குழு எந்த செயற்குழு நீக்குச்சுன்னு எந்த நீதிமன்றம் சொன்னதோ அதே நீதிமன்றம் தவறு, அந்த விதி திருத்தம் தவறு, இந்த சட்டத்துக்கு முரணா நடந்திருக்குன்னு நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் சொல்லிருச்சுன்னா அப்ப இது வரைக்கும் பழனிசாமி அதுதான் சார் சொல்ற வரைக்கும் நீங்க தற்காலிகமா சந்தோஷமா இருந்துக்கங்கன்றாங்க சார். அப்படி இல்ல ராஜா, தற்காலிகமா அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அது தற்காலிகம் இல்ல. அதிமுக விதிப்படி அதிமுக சட்டப்படி இயங்குறாங்க. அது அதிமுக இப்ப அதெல்லாம் அபகரிச்சுட்டு, அதாவது நம்ம அரசியல்ல ஒரே நிமிஷம் அண்ணன் அரசியல்ல அண்ணன் வைகோவுக்கு ஒரு பேர் உண்டு. அதாவது ரைட் மேன் டேக் ஆல்வேஸ் ராங் டெசிஷன் பாங்க. ஆனா ஒரு ராங் மேன் ஆல்வேஸ் ராங் டெசிஷனா தானே பழனிசாமி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சின்னத்தையும் கட்சியும் கொடுத்துட்டு இந்த கட்சியை காப்பாத்தணும்னா எப்படி கொடுக்க முடியும்? திருப்போங்கலூர் மணியண்ணன் சார், அதாவது இப்போ கலைசார் குறிப்பிட்டார் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பார்வை இந்த வழக்கில் இருக்கிறத நம்ம மறந்தே பேசுகிறோம். இப்போ நீங்கள் தொடர்ந்து நம்ம பழைய விஷயத்துக்கு போகணுன்ட்டீங்க. இப்போ ஒருமுறை சூரியமூர்த்தி வழக்கு யார் போட்டாருங்க, தேர்தல் கமிஷனுக்கு தொடர்ந்து மனுவாக கொடுத்தார். அப்போ அந்த மனுவுக்கு எந்த பதிலுமே தேர்தல் கமிஷன் சொல்லவில்லை என்கிற காரணத்தினால அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார். அந்த நீதிமன்றம் இதை விசாரிங்கன்னு சொல்லுது. அப்போ விசாரிங்கன்னு சொல்லும்போது எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு சொல்றாங்க. அதன்படி வரக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு இல்ல சார். அதுதான் நான் கேக்குறேன். சூரியமூர்த்தி மட்டும் வேணா கூப்பிட்டு விசாரிக்கனால விசாரிக்கலாம். ஓபிஎஸ் சேர்க்கறாங்க, புகழேந்திய சேர்க்கறாங்க, கேசிபிய சேர்க்கறாங்க, ராம்குமார் ஆஜரை சேர்க்கறாங்க. இல்ல அது ஏன் இல்ல அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கும் தெளிவா தெரியுங்க. அதாவது இங்க பாருங்க, அண்ணன் கேசிபியோ அண்ணன் புகழேந்தி அவர்களோ மற்றவர்களோ அந்த வழக்கில் ஏற்கனவே இருக்காங்க. அப்போ அவர்களையும் சேர்த்து கொண்டு எல்லாமே ஒரு வழக்கு மொத்தம் முடிக்கணும் இல்லைங்களா? இப்போ நீங்க ஒன்று சார், சூரியமூர்த்தியோட காரணம் என்னவோ அதுதான் மற்றவங்க காரணம். அப்போ அந்த காரணத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லோரையும் சேர்ந்து விசாரிக்க சொல்றாங்க. ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அப்புறம் சார், நீதிமன்றத்தை குறை சொல்வது தவறு. நீதிமன்றம் கலைசார் சொன்ன மாதிரி சட்டப்படி முறைப்படி தான் அந்த சின்னத்தை ஒதுக்கிச்சு தீர்ப்பை கொடுத்தது. இப்போ இதில் எந்த தலையீடோ முறையீடோ எதுவுமே கிடையாது. இப்போ அதை நீங்கள் வந்து தீர்க்கணும்னு சொன்னால் தடை வாங்கிக்கோணும், வேற ஏதாச்சும் அப்பீல் போய் நீங்கள் உங்களுக்கு மறு கிடைச்சிருக்கணும். எதுவுமே இல்லாமல் இது இப்படி போச்சுன்னு பொத்தாம பேசுறது தவறு சார். பார்க்குற மக்களும் கட்சிக்காரும் குழம்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்னமும் சின்ன பிரச்சனை இருப்பாங்க சார். இல்ல தடை வாங்குறதுக்கான காலம் கணிஞ்சிருச்சுன்றாங்க சார். இந்த வழக்கு இல்ல சார், இந்த வழக்கு இதோட இந்த சர்ச்சை முடிவுக்கு வருங்க. அப்புறம் கலைசார் சொன்ன மாதிரி அது நீங்க சிவில் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்க வேண்டியது, வேற எந்த சிக்கலும் இல்லை. அதிமுக திமுக அரசு எதிர்த்து சரியாக போய் கொண்டிருக்கிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நகைச்சுவை மாதிரி பேசிக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லைங்க.